ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக் இட். இன்றைக்கி நம்ம சர்டிஃபிகேட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவீங்க. ஸோ சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய எம்எஸ் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அண்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ஈஸியான வே நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்எஸ் வேர்டில் பேஜ் லேஅவுட் போயிட்டு உங்களுடைய பேஜை வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு ஓரியன்டேஷனுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் மாற்றிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரூலர் இருக்குது. இதில் என்னுடைய பேஜை வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஏரியாவை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம மூவ் பண்ணோம், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் சைடில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்சர் வந்து நல்லா கார்னரில் போயிடுச்சு. அண்ட் இப்போ என்னுடைய பேஜோடைய ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. டிஃபால்ட்டாக இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கிற ஷேப்ஸ் வச்சு இதில், அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஷேப்ஸை வச்சு என்னோடய சர்டிஃபிகேட்டை டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 2 பாக்ஸ் எடுக்கிறேன். நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எங்கே வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய இந்த பாக்ஸோடைய ஃபார்மேட் ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸோடைய கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதோடைய அவுட்லைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு டார்க் கலர் நான் கொடுக்குறேன். எனக்கு இதுக்கு வந்து ஷேடோ வேணும். ஸோ ப்ரீசெட்ஸில் போங்க. ப்ரீசெட்ஸில் போயிட்டு எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஷேடோ வேணும். அதாவது என்னுடைய ரைட் சைடில் ஷேடோ இருக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸே வந்து நான் Ctrl+C Ctrl+V கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாக்ஸோடைய கலரை வந்து கொஞ்சம் ஒரு லைட் கலராக கொடுக்குறேன். அண்ட் இந்த பாக்ஸை நான் வந்து இந்த பாக்ஸ் கூடயே வைக்கிறேன். அண்ட் இதோடைய லென்த்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் டு கிரியேட் அ ஸ்மால் பேட்டர்ன் டிசைன். ஸோ இதோடைய சைஸை ரீசைஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம இதை ஃப்ரண்ட் பேக் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கும் நமக்கு இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை வந்து லைக் நீங்கள் ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் ரைட் கிளிக் பண்ணும்போது பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சென்ட் டு பேக்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்ட் டு பேக்ன்ற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணும்போது நான் முதல்ல போட்ட பாக்ஸ் வந்து மேலே வந்துடுச்சு, ரெண்டாவதாக போட்ட பாக்ஸ் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ இதே பாக்ஸஸை வந்து நான் இங்கேயும் இந்த சைட்லேயும் போட்டுட்டு இந்த டிசைனை வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் Ctrl+C Ctrl+V கொடுத்து இந்த பாக்ஸை இந்த சைடு கொண்டு வரேன். அண்ட் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய சர்டிஃபிகேட்டோடைய ஒரு பேசிக்கான ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைனில் எனக்கு வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்டை வந்து என்னுடைய சர்டிஃபிகேட் கண்டென்ட் எல்லாமே போட்டு நான் ஒரு என்னுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் 100 500 1000 எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கண்டென்ட் வேணும். நான் கண்டென்ட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பேஜில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணும்போது இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறும். நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்சர்ட் மெனுக்கு போங்க. இன்சர்ட் மெனுவில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்கும். எப்போவுமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து நீங்கள் ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். வேறஸ் நீங்கள் இப்போ ஒரு எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணும்போது எங்கே கர்சர் வருதோ அங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ
ஸோ இப்போ நான் என்னுடைய கண்டென்ட் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும் என்னுடைய இன்ஸ்டியூஷன் நேம் எழுதுறதுக்கு. ஒரு பேசிக்கான ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்க கண்டென்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டோடைய ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதையே வந்து இன்னொரு காப்பி எடுங்க. Ctrl+C Ctrl+V கொடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்டோடைய நேம் எழுதுங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி இதை ஃபார்மேட் ஷேப் போங்க. இங்கே லைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நோ லைன் அப்படின்னு கொடுங்க. பாக்ஸ் போய்டும். சேம் அதே மாதிரி இதுக்கும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபார்மேட் ஷேப் நோ லைன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன ஃபாண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிங் லியோனல் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ எனக்கு வந்து காலேஜ் நேம் எழுதியாச்சு, சர்டிஃபிகேட் நேம் எழுதியாச்சு. எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணணும். என்னுடைய காலேஜோடைய லோகோ இன்சர்ட் பண்ணணும், இல்லை என்னுடைய இன்ஸ்டியூஷனோடைய லோகோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது ஒர்க் பண்ணுறதுனாலும் ஷேப்பில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் ஷேப் ஆப்ஷன் இந்த சைடில் வருது. உங்களுக்கு பிக்சர் ஆர் டெக்ஸ்சர்னு ஆப்ஷன் இருக்குது. இது எடுங்க. நான் ஏற்கனவே இதை நான் யூஸ் பண்ணனால எனக்கு இந்த பிக்சர் இங்கே காமிக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் இங்கே ஃபைலில் போங்க. எங்கே நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை அங்கேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபிட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் டைல் பிக்சர் ஆஸ் டெக்ஸ்சர்னு இருக்குது. இதில் நீங்கள் உங்களோட பிக்சரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்லார்ஜ் பண்ணலாம். உங்களோட பிக்சரோடைய டைமென்ஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், இதோடைய லைனில் போயிட்டு நோ லைன் கொடுங்க. நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நோ லைன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் மட்டும் தனியாக இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னேச்சர் வேணும். நான் இதை இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இது வச்சுட்டு சிக்னேச்சர் போடுறேன். அண்ட் ஒரு டேஷ். ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே சிக்னேச்சர் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிக்னேச்சரோடைய இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம். என்ன வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்களே வந்து டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. ரெண்டாவது, உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேருந்து ஒரு டெம்ப்ளேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ சேம் ஐடியா உங்களுடைய பேஜில் லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்கோங்க. அண்டு இதே மாதிரி உங்களுடைய பேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ரூலரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சரில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க டெம்ப்ளேட்டை இங்கே இன்சர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த டெம்ப்ளேட்டை வந்து கரெக்டாக ரீசைஸ் பண்ணி உங்களுடைய பேஜில் ஃபிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இதுலேயே வந்து டெம்ப்ளேட்லேயே இருக்குது. நான் வெறும் ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் போடணும். ஸோ நான் அந்த கண்டென்ட்டை மட்டும் இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டென்ட் மட்டும் இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசைன்டு டெம்ப்ளேட்டில் என்னுடைய கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதை ஜஸ்ட்டு என்னுடைய டேட்டா கூட லிங்க் பண்ணி இதை பிடிஎஃபாக அவுட் எடுக்கலாம். ஸோ இப்போ டிசைன் பண்ண சர்டிஃபிகேட் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய டேட்டாவை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ என்கிட்ட எக்ஸல் ஃபைலில் என்னுடைய கூகுள் ஃபார்ம்லேருந்து ரிட்ரீவ் பண்ண டேட்டா இருக்குது. ஸோ இதில் இருக்க டேட்டாலேருந்து எனக்கு நேம் அண்ட் இன்ஸ்டியூஷன் நேம் மட்டும் என்னுடைய சர்டிஃபிகேட் கூட நான் மர்ஜ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெயிலிங்ன்ற ஆப்ஷன் போகிறேன். அதில் போய்ட்டு
லெட்டர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ரெசிபியன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க. அதில் யூஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த யூஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து அதில் வந்து லிங்க் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னுடைய ஃபைலை வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன். என்னுடைய ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கிற எந்த ஷீட்டில் இருக்க டேட்டா உங்களுக்கு அட்டாச் பண்ணணும்னு கேட்குது. ஸோ ஷீட் 1ல் இருக்க டேட்டாவை நான் அட்டாச் பண்ணுறேன். தென் என்னுடைய ஃபீல்டு வந்து எங்கே இன்சர்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இந்த டெசிக்னேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து நேம் வேணும். அண்ட் இந்த ஆஃபுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் நேம் வேணும். ஸோ நான் இதை கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் இந்த கண்டென்ட்டை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் அண்ட் மர்ஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு பிரிண்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுங்க. ஆல் கரண்ட் டாக்குமெண்ட்டாக கேட்கும். ஆல்னு கொடுங்க. பிரிண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் ஆப்ஷனுக்கு இது வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஓகே கொடுத்துட்டு எந்த டெசிக்னேஷனில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த டெசிக்னேஷனில் அதை வந்து சேவ் பண்ணுங்கள். சாம்பிள் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்னுடைய பிடிஎஃப். இப்போ நான் என்னோடய பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே பிடிஎஃப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள், நான் ஒரு பேஜ் மாறும்போது கண்டென்ட் மட்டும் மாறும். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக இருக்குது. இப்போ நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது? எனக்கு இங்கே மேலே பேஜஸ் காமிக்கும். ஸோ இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பிடிஎஃப் டு கோன்ற ஒரு வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பிடிஎஃப்பில் வந்து உங்கள்கிட்ட வந்து 50 ஃபைல் இருக்குது, 100 ஃபைல் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃபைலையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஃபைலை சூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா பிடிஎஃப்பும் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ நான் 5-6 வச்சுருந்தேன், 6 ஃபைலுமே வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தான் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரே மெயில் அமைச்சாலும் சரி, தனித்தனியாக அமைச்சாலும் சரி, உங்களுடைய எக்ஸல் ஃபைலை அது கூட சேர்த்து அனுப்பும்போது அவங்க அந்த சீரியல் நம்பர், அவங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரையும் இந்த சர்டிஃபிகேட்டுடைய சீரியல் நம்பரையும் வச்சு அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.